இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். இந்த வார்த்தையில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அவங்க 2 பேரும் ஜெபிப்பதற்காக தேவாலயத்துக்கு என்ன செஞ்சாங்க? போனாங்க. இந்த பேதுருவும் யோவானுங்கிற வார்த்தை வேதத்தில் அநேக இடங்களில் வர்றதை நம்ம வாசிக்க முடியும். அவங்க 2 பேரும் ஜெப நண்பர்களாக ஜெபித்து ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதித்ததை வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். இந்த ஜெப நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரேயர் ஃப்ரெண்டு கண்டிப்பாக நமக்கு அவசியம், கண்டிப்பாக வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது அவசியமானது. கண்டிப்பாக ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்று இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிப்பதற்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ரேயர் ஃப்ரெண்டு வேணும். நம்முடைய காரியங்களை ஷேர் பண்ணி ஜெபிக்க கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஒரு ஃப்ரெண்டு தேவை. இன்னும் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. 2 பேர் ஒருமனப்பட்டு பூமியில் ஜெபிக்கும்போது பிதாவானவர் உடனே பதில் அருள் செய்வார். அந்த ஜெபத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது அது அப்படியே நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன செய்யும்? பழிக்கும். அப்போ 2 பேர் ஒருமனப்பட்டு எந்த ஒரு காரியத்தை பூமியில் ஜெபிச்சாலும் பிதாவானவர் அதை கேட்டு உடனே அதை நமக்கு என்ன செய்வாராம்? பதில் கொடுக்குற ஒரு ஆண்டவராக என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. பதில் தரணும்னா 2 பேருக்கு இடையில் ஒரு மனம் வேணும். அந்த பேதுரும் யோவானும் எப்படி ஜெபம் பண்ணாங்க? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். நம்ம இணைந்து ஒரு மனதோடு ஜெபிக்கும்போது எந்த காரியத்திலும் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். எனக்கும் ஒரு ப்ரேயர் ஃப்ரெண்டு உண்டு. நாங்கள் நிறைய இக்கட்டான சூழ்நிலையில், நெருக்கத்தில், ஏதாவது பிரச்சனை வரும்போது, பலவீனம் வரும்போது, நாங்கள் அந்த கண்ணீரான சூழ்நிலையிலலாம் நாங்கள் இணைந்து ஒரு மனதோடு ஜெபித்து இருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அதில் சந்தோஷப்பட்டு ஒருத்தர் அந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் நாங்கள் அநேக நேரத்தில் தேற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி கர்த்தர் எங்களை நடத்தியிருக்கிறாரு. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ பெரிய நிலையில் நம்ம ஜெபம் பண்ண முடியுங்கிறனாலும் சோர்ந்து போகும்போது ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்க, ஆறுதல் சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு ப்ரேயர் ஃப்ரெண்டு நமக்கு கண்டிப்பாக வேணும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எந்த காரியத்தை குறித்தும் ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ததை ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். 3 நாட்கள் அந்த பிரச்சனைக்காக உபவாசம் இருந்து ஒரு மனதோடு ஜெபம் பண்ணாங்க. அந்த பிரச்சனை நிச்சயமாக நம்ம மனுஷ ஞானத்தின்படி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் 2 பேரும் ஒரு மனதோடு அவங்க ஜெபித்தாங்க. ஜெபித்து முடித்து வந்து ஒரு சில நாட்கள்லையே அந்த பிரச்சனை அப்படியே அது மாறி போனது. ஆண்டவர் அந்த காரியத்தில் அவங்க கேட்டபடியே ஆண்டவர் அற்புதம் செய்து அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்தினார். அப்போது அது கணவன் மனைவியாக கூட இருக்கலாம், இல்லை வேற ஒருத்தங்களாக இருக்கலாம். நம்ம ப்ரேயர் ஃப்ரெண்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மனதோடு நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் பெரிய காரியங்களை ஆண்டவர் கட்டாயம் என்ன செய்ய முடியும். அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு ஜெபிக்கிற ஒரு நண்பர்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரேயர் ஃப்ரெண்டை வைத்துக்கொள்ள ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஜெபிப்பதற்கு ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி யாருக்கெல்லாம் ஜெபிக்க யாருமே எனக்கு இல்லையேன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்க நம்முடைய சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவரே அவங்களுக்கு ஏற்ற ஜெபிக்கக்கூடிய ஒரு மனதோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய நல்ல ஒரு ப்ரேயர் ஃப்ரெண்டை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.